வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். ஈரான் மேல அமெரிக்காவும், இஸ்ரேலும் போர் தொடுத்து இன்னையோட 13வது நாள் ஆன நிலையில, இன்னமும் அங்க பல பகுதிகள் தாக்கப்பட்டு வருது. இந்த நிலையில புதிய உயர் தலைவர் மோஜிதபா காம்னயின் அந்த நாட்டுல ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. கொல்லப்பட்ட ஈரான் மக்களுக்காக ஈரான் பழிவாங்க தயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போருக்கு மத்தியில கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல் ஈராக் பக்கத்துல 2 கப்பல்கள் தாக்கப்பட்டு, அதாவது ஏவுகணையில தாக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்துல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பக்கத்துல கொல்கலான் கப்பல் அப்படின்ற கப்பலும் ஏவுகணையால தாக்கப்பட்டிருக்குது. இந்த ஏவுகணையை பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்ல. லெபனான்ல சமீபத்துல இஸ்ரேலிய தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பலரா இருக்குது. பாத்தீங்கன்னா பெய்ரூட்டின் கடற்கரை பக்கத்துல கிட்டத்தட்ட 8 பேத்துக்கு மேல இறந்திருக்காங்க. ஈராக், பஹ்ரைன், ஓமன் பகுதிகளில் ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவச்சு பல ட்ரோன்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய புதிய உயர் தலைவர் மோஜிதபா காமினேயினோட அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அவரோட தந்தை ஆயதுல்லா அலிக்கு அப்புறம் உயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது முதல் செய்தி அப்படின்ட்டு தெரிய வருது. ஹார்முஸ் நீரிணையை முடக்கும் உத்தியை ஈரான் தொடர்ந்து பயன்படுத்தும். ஈரான் பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளுடன் நட்புடன் இருக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து கொள்கையை கொண்டிருக்கு. ஆனா அமெரிக்கா அங்க இருக்கிற தளங்களுக்கு மூடுமாறு அறிவுறுத்துறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. கொல்லப்பட்ட ஈரானியர்களுக்காக ஈரான் பழிவாங்க தயங்காது. குறிப்பா மினா பக்கத்துல ஒரு ஸ்கூல் பக்கத்துல அமெரிக்கா நடத்திய தாக்குதல்ல சுமார் 110 குழந்தைகளும் 168 பேரும் இறந்திருக்காங்க. அமெரிக்க ஏவுகணையால அந்த பள்ளி தாக்கப்பட்டிருக்குது. துபையில ஒரு உயரமான கட்டடத்துல வியாழக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துளை, அதாவது ஹோல் காணப்படுது. ஒரு ட்ரோன் பாத்தீங்கன்னா அந்த கட்டடத்து மேல விழுந்திருக்குது. அந்த ட்ரோன் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்ட்டு இதுவரைக்கும் அந்த நாட்டுக்கு மக்களுக்கு தெரியல. மார்ச் 11 புதன்கிழமை நைட்டு துபை கிரீக் ஹார்பர் பக்கத்துல நடந்த இந்த சம்பவத்தை கண்டறிஞ்சிட்டு வரதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவிக்குது. கட்டடம் தாக்கப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா தீ புலம்புகள் எல்லாமே தெளிவாக தெரியுது. வியாழக்கிழமை அதிகாலையில பார்த்தாங்கன்னா அந்த தீப்பிழம்பு பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குது. அங்க யாருக்கும் காயம் ஏற்படல அப்படின்ட்டு அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவிக்குது. பஹ்ரைன் உள்நாட்டு அமைச்சகம் என்ன செய்யுதுன்னா அந்த நாட்டுக்கு ஒலி எழுப்ப செய்யுது. அந்த நாடு என்ன செய்யுதுன்னா எக்ஸ் தளத்துல ஒரு அறிக்கையை வெளிவிடுது. குடிமக்கள் அமைதியா இருக்கணும்ட்டு பக்கத்துல இருக்கிற பாதுகாப்பான இடத்துக்கு போகுமாறும் அதிகாரப்பூர்வமா அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாடு அறிவிக்குது. ஆனா எந்த பகுதியில சைரன் ஒலிக்கப்படுது, எந்த திசையில ஒலிக்கப்படுது, எதுக்காக ஒலிக்கப்படுது அப்படின்ட்டு பொதுமக்களுக்கு தெரியறது இல்ல. பஹ்ரைன் நாட்டோட தலைநகரான மனாமாவிற்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு புகை மண்டலம் எழும்புது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டிடமும் சேதமடைந்துச்சு. அதே மாதிரி ஈராக்ல இருக்கிற இந்திய தூதரகம் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளிவிட்டிருக்கு. ஈராக்ல பாசரா பக்கத்துல கச்சா எண்ணெயை எடுத்துட்டு போன அமெரிக்கா டேங்கர் தாக்கப்பட்டு சேதம் அடைஞ்சிருக்கு. தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடத்தியது யார் அப்படின்ட்டு தெரிய வரல. மார்ச் 11 அன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்ஷல் தீவுகள்ல பதிவு செய்யப்பட்ட சேப்சி விஷ்ணு அப்படின்ற கச்சா எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டிருக்குது. அதுல இருந்த சில பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈராக் பக்கத்துல 2 கப்பல்கள் தாக்கப்பட்ட நிலையில ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு கப்பலும் தாக்கப்பட்டிருக்குது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடற்கரையில இருந்து சுமார் 35 மைல் தொலைவுல ஹார்முஸ் நீரிணைக்கு பக்கத்துல ஒரு கொள்கலன் கப்பல் பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத ஏவுகணையால தாக்கப்பட்டிருக்குது. பஹ்ரைன்ல சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்துல எண்ணெய் மற்றும் எரிபொருள் தொட்டிகளை குறிவைத்து தாக்கப்பட்ட நிலையில சர்வதேச வங்கிகள் பாத்தீங்கன்னா வளைகுடா அலுவலகங்கள் இருக்குங்களா, அது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வராங்க.